தமிழக அரசியல்ல பரபரப்பா ஒரு விஷயம் பேசிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, விஜயினுடைய அந்த அரசியல் வருகை தான். விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது செருப்பு கல்லெல்லாம் வீசினது யாரு? அது கண்டிப்பா லோக்கல் ரெவரியார் தான் மட்டும் முடியும். அது 10 ரூபாய் மந்திரின்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி தான் பண்ணியிருப்பாரோ? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. குறிப்பா கிரீன் சிக்னல் யாருக்குன்னா இபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்காவோட சேர்ந்து 3வது கூட்டணி உருவாறதா சொல்றாங்க. 8 மாசம் இருக்குது தேர்தல், எது வேணாலும் நடக்கும். கலர்கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல்ல பரபரப்பா ஒரு விஷயம் பேசிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, விஜயினுடைய அந்த அரசியல் வருகை தான். இதனால யாருக்கு என்ன தாக்கம், யாருக்கு என்ன இதுல நன்மை அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் விமர்சகர்களால் பல இடத்துல பேசப்பட்டு வருது. அதுல குறிப்பா கிரீன் சிக்னல் யாருக்குன்னா இபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க, பிஜேபிக்கு அப்படின்னு சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்திக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து கரூர் வழக்கு, அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீது பல தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் ரொம்ப குறிப்பாகவே விஜய் இயக்குவது பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அதை பற்றி விஜய் அவர்களுக்கும் கால் பண்ணி 15 நிமிடம் பேசியிருக்காங்க. இப்போ இதன் பின்னணி என்ன? அதுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போகிறாரு. எதுக்காக போகிறாரு? அந்த டெல்லிக்கு அவர் கூட போகும்போது அதில் இந்திய பிரதமர் மோடியினுடைய பாதுகாவலர்கள் 2 பேர் அதில் அவர் கூட பயணிக்கிறாங்க. அப்போ அதனுடைய பின்னணி என்ன? அப்போ உண்மையில் விஜய் பாஜகவுடன் கைகோர்த்து செயல்படுறாரா, அல்லது விஜயை இயக்குவது பாஜக தானா அப்படிங்கிற கேள்வி எழுந்துகிட்டே இருந்தது. அதன் பிறகு விஜயை இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி பல தலைவர்கள் விமர்சித்து வந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை ஒரு இடத்துல கூட விமர்சிக்கவே இல்லை. அதே போல விஜய் அவர்களும் எந்த கூட்டத்திலையுமே எடப்பாடி பழனிசாமியோ அஇஅதிமுகவையோ எந்த இடத்துல விமர்சிச்சதே கிடையாது. அப்போ இது ஒரு மாஸ்டர் பிளானா? உண்மையில் இது கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தை தானா, அல்லது கூட்டணிக்கான நடைமுறை தானா அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்துக்கிட்டே இருந்தது. இந்த நிலையில தான் இப்போ 2 விஷயம் பேசப்படுறாங்க. என்ன அப்படின்னா, விஜயை எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையும் தாக்காததுக்கு காரணம் என்ன? அப்போ அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரா? அதே போல ராகுல் காந்தி அவர்கள் 15 நிமிஷம் விஜய்கிட்ட பேசினது எதுக்காக பேசியிருப்பாரு? அப்போ கண்டிப்பாக கூட்டணி பற்றி தான் பேசியிருப்பாரு. அப்போ தமிழக அரசுல திமுக அரசு கூட்டணியில் காங்கிரஸ் பிளவு ஏற்படுமா, கூட்டணி உடையுமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த நிலையில தான் டிவிகே ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி டிவிகே விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப பங்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா, அதாவது 2.5 ஆண்டு காலம் விஜய் முதல்வராக இருப்பாரு, அடுத்த 2.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருப்பாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு முற்றிலும் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமியும் சரி, விஜயும் சரி. அப்படிலாம் பதவி விட்டு கொடுக்க முடியாது, அனுபவம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் அறிக்கை மூலமாகவும் வீடியோ மூலமாக தான் அவர் தொண்டர்கள்ட்டையும் சரி, நிர்வாகிகள்ட்டையும் சரி அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு, அதாவது செயல் திட்டங்களை வகுக்கிறாரு. இப்போ அவர் வீட்டிலே இருக்கிறதுனால அரசியலை அறிக்கை மூலமாகவும் வீடியோ மூலமாக மட்டும் வெளியிடுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு, இதை தொடர்ந்து தாவேக்க விஜய் அவர்களையும் தமிழக அரசு திமுக அரசையும் விமர்சித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பல கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னென்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் இடையில வந்தது ஏன்? அப்படி அந்த ஆம்புலன்ஸ் இடையில வந்ததுனால தான் மக்கள் அங்கிருந்து நகர்ந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. அப்ப இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்பட்டாங்க. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது செருப்பு கல்லெல்லாம் வீசினது யாரு? அது கண்டிப்பா லோக்கல் ரெவரியார் தான் மட்டும் முடியும். அது 10 ரூபாய் மந்திரின்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி தான் பண்ணியிருப்பாரோ
அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பக்கா பிளான், இது வந்து ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு செஞ்ச ஒரு பிளானு. அப்போ இது கண்டிப்பாக இதுக்கு பின்னால் ஒரு பின்னணி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் விஜயையும் அவங்க கண்டித்து பேசியிருக்காங்க. என்னென்னா, இந்த கரூரில் 41 பேர் இழந்தாங்க இல்லைங்களா, அவங்களாம் யாரை பார்க்க வந்த கூட்டம்? உங்களை பார்க்க வந்த கூட்டம். அவங்களுக்கு ஆறுதலாக யார் சொல்லியிருக்கணும்? நீங்கள் இருந்திருக்கணும், நீங்கள் சொல்லியிருக்கணும், நேரில் பார்த்து அவங்க உதவி செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வரல. அப்போ ஒரு கட்சியின் தலைவர் அப்படின்னா, ஒரு கட்சியின் தலைமை அப்படின்னா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும், எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய பண்பு இருக்கணும். அந்த தலைமை பண்பு தான் தலைவனுக்கு அழகு அப்படிங்கிறத வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் காவல்துறையினுடைய அலட்சியமையும் விஜயனுடைய அந்த நிர்வாக பிரச்சனையும் தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாவது நீங்க மக்கள் வந்து பார்க்கறது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தலைக்கு சுத்தி வரப்போதா அல்லது தூக்கில் மாட்ட போறாங்களா? என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? நீங்க மக்களை சந்திக்காம இன்னும் ஆன்லைன்லயும் வீடியோலையும், அதாவது இன்னும் வந்து வீடியோ மூலமாவே பேசிட்டு இருக்கிறீங்க. தொண்டர்கள் இன்னும் வந்து உங்க நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் இன்னும் பக்குவப்படுத்தாம இப்படிப்பட்ட அரசியலை செய்துட்டு இருக்கீங்களே, எப்போ வந்து முழு நேரமா அரசியலுக்கு வருவீங்க? எப்போ துணிச்சலான அரசியலை செய்வீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் இவர்களுக்கு இடையே வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் நடுவில் போயிட்டு இருந்து கட்சியில் பிளவு ஏற்பட்டுச்சு. அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் நான் பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ இன்னைக்கு ராமதாஸ் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் அவர் வந்து 1000 விளக்கில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் ஐசியூவில் சேர்ந்திருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்காக அவருடைய மகன் அன்புமணி அவர்கள் வந்து போயிருக்காங்க. போயிட்டு வந்துட்டு வெளியே வந்து சொல்லியிருக்காங்க ஐசியூவில் இருக்காங்க, ஸோ அதனால் வந்து அவர் நலமாக தான் இருக்கிறாரு, இன்னும் 2-3 நாட்களில் ஓய்வு எடுத்து சரியாயிடும் அப்படிங்கிறத வந்து அவர் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதை மறுப்பு தெரிவித்து அந்த பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி என்ன சொல்கிறாருன்னா, அன்புமணி அவர்கள் எப்போ இங்கே வந்தாங்க? அவர் சேர்த்ததுலேருந்து நான் இங்கே தான் அவர் கூட தான் இருக்கேன், அவர் வந்து நான் ஒன்றும் பார்க்கல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து அவர் எதன் அடிப்படையில் இது சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஜி.கே. மணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து தான் இப்போதான் நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு போகிறோம். என்ன அப்படின்னா, நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். இப்போ கரூர் சம்பவத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியை கம்பேர் பண்ணி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, இன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி தருவதாக பண மோசடி பண்ணார் அப்படிங்கிற வழக்கில் தான் அவர் வந்து அதாவது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அப்புறம் வந்து அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னா, அமைச்சராகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனு அவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்தபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வழக்கு விசாரணையில் இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சராக நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து மறுப்பு தெரிவித்து அவருடைய வழக்கறிஞர் வந்து பேசியிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அவரை நம்ம வந்து அமைச்சராக நாங்கள் ஆக்கிட்டோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த அங்கே இருக்கக்கூடிய சாட்சியங்களை அழிச்சிருவார், ஸோ சாட்சியங்களை வந்து அவர் மறைச்சிருவார், ஸோ அதனால் வந்து நாங்கள் அதனால தான் நாங்கள் வந்து அன்னைக்கு அந்த அனுமதிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே அதுக்கு அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவரை அவர் வந்து சாட்சியங்களை மறைக்கிறதுக்காகவோ அல்லது மறைப்பதாகவோ எந்த குற்றச்சாட்டும் வரலை, ஆகவே அவருக்கு நீங்கள் ஒரு நிபந்தனையுடன் நீங்கள் வந்து அமைச்சராகிறதுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேணா இந்த வழக்கை நம்ம டெல்லி நீதிமன்றத்தில் வேணால் கொடுத்துடலாங்களா, டெல்லியில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உடனே அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கு அப்படி மத்திய அரசுக்கு போயிடுச்சு அப்படின்னா மாநில அரசினுடைய நீதித்துறை மேலே மக்களுக்கோ அல்லது வந்து மாநில அரசினுடைய நீதித்துறைக்கு இழுக்கு ஏற்பட்டுரும், அதனால வந்து இந்த வழக்கை நீங்களே விசாரிங்க, நீங்களே அதுக்கு வந்து வழி கொடுங்க, அதாவது நீங்களே இதுக்கு வழிமுறைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீதிபதிகள் அப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராவதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, வேணும்னா நீங்கள் வந்து மனு தாக்கல் செய்துட்டு நீதிமன்ற அனுமதியுடன் நீங்கள் அமைச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராகுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ தொடர்ந்து இதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏற்கனவே குற்றம் சாட்டு வழக்கில் இருந்த போதோ அல்லது இப்போ கரூர் சம்பவத்திலே அவர் தான் செய்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிய போதும், அதே போல் விஜய் அவர்களுடைய இந்த அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தை
அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அவங்க நிர்வாகிகளுடைய கைது, அவங்க நிர்வாகிகள் மீது போட்ட வழக்குகள், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் தமிழக அரசியலில் பேசப்பட்டே வந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள கலர்நாடு வாய்ஸும் இணைந்திருங்கள். நன்றி.